அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவில் ஸ்லோகம் 781. ஓம் யோகக்ஷேமவகாய நமக. தம்மை தஞ்சமடைந்த பக்தர்களின் நலனை பேணி வருபவருக்கு நமஸ்காரம். வேறு எதையும் பற்றி சிந்தியாமல் எந்த ஜனங்கள் என்னை பற்றியே தியானித்து இருப்பார்களோ, இடைவிடாது என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிற அவர்களுடைய இகபர நலன்கள் யாவும் கிட்டும் பொறுப்பை நானே ஏற்கிறேன் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் உறுதியளிக்கிறார். ஸ்ரீ சாய் பாபாவும் ஒருவன் தனது சுமைகளை என் மீது இறக்கிவிட்டு என்னையே நினைத்திருப்பானாகில் அவனுடைய எல்லா பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என தனது பக்தர்களுக்கு சத்திய மொழி வழங்கியுள்ளார். ஹரி சீதாராம் தீட்சித், ரேகே, புரந்தரே போன்ற பல பக்தர்கள் இவ்வாறே பாபாவையே முழுவதுமாக தஞ்சமடைந்து பாபாவினால் ஒவ்வொரு அடியிலும் தங்கள் நலன்கள் பலன்கள் அவரால் பேணப்பட்டதை உணர்ந்திருக்கிறார்கள். ஸ்லோகம் 782. ஓம் ரதஸ்த ரஜதாஸ்வேஷு கிருதேஷ்வம்லானமானசாய நமக. பக்தர்கள் தமக்காக வாங்கியிருந்த பல்லக்கின் வெள்ளி குதிரைகள் திருடப்பட்டு விட்ட போது சற்றும் மனம் வருத்தம் அடையாமல் இருந்தவருக்கு நமஸ்காரம். பாபா அமர்ந்ததும் உறங்கியதும் ஒரு சாக்கு துணி மீது அல்லது தரை மீது விரிக்கப்பட்ட ஒரு கோணிப்பாய் மீது. அவருடைய தோற்றம் ஒரு மகாராஜாவை போன்று இருக்க வேண்டும் என்ற ஆசையுடன் பக்தர்கள் கொண்டு வந்த கிரீடத்தையோ ராஜ உடையையோ அவர் அணிந்ததில்லை. வேறு எந்த வகையிலான ராஜ சின்னத்தையும் அவர் மீது அலங்கரிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். வெள்ளி முலாம் பூசப்பட்ட பல்லக்கு ஒன்று வெள்ளி குதிரைகள் உபகரணங்களுடன் சேர்ந்து அவரிடம் கொண்டு வரப்பட்ட போது அவர் அதை ஏற்க மறுத்து அதில் உட்கார தமக்கு விருப்பமில்லை என தெரிவித்து விட்டார். பக்தர்களோ அவர் அதில் உட்கார வேண்டாம் என்றும் அவருடைய படம் பல்லக்கில் வைக்கப்பட்டு ஊர்வலத்தில் உபயோகப்படுத்தப்படும் என்றும் கூறினார்கள். அப்படியும் கூட அவர் பல்லக்கை துவாரகாமாயினுள் கொண்டு வர அனுமதிக்கவில்லை. ஆகவே அவர்கள் மசூதிக்கு முன் இருந்த திறந்த வெளியில் வைத்துவிட்டு போக வேண்டியதாயிற்று. இரவில் பல்லக்கை அலங்கரித்த சில வெள்ளி குதிரை பதுமைகள் திருடப்பட்டு விட்டன. அதை அறிந்த பக்தர்கள் வருத்தமுற்று பாபாவிடம் முறையிடுவதற்காக வந்தனர். ஆனால் பாபாவோ முழு பல்லக்குமா திருட்டு போகவில்லை என கேட்டுவிட்டார். அதாவது பாபாவை பொறுத்தவரை பல்லக்குகளோ வெள்ளி சாமான்களோ வேறு பொருட்களோ கிட்டினாலும் சரி கிட்டாவிட்டாலும் சரி, திருடப்படினும் சரி பாதுகாப்பாக இருப்பினும் சரி சற்றும் பொருட்படுத்த வேண்டியராத விஷயம். இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அழகுபட அழுத்தம் திருத்தமாக எழுதியுள்ளார். ஸ்லோகம் 783. ஓம் ரசாய நமக. பேரின்பத்தின் சாரத்திற்கு நமஸ்காரம். இந்த துதி பாபா பிரேமையே வடிவானவர் என்பதை காட்டுகிறது. ஸ்கந்த புராணத்தின் ஒரு பகுதியான குரு கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள பாகவதர் அல்லது பரமகுருவை அனுசரித்த பரம பாகவதரும் அதே சமயம் பூரணத்துவம் அடைந்த சூஃபியும் ஆவார் நம் பாபா. எல்லா சமயங்களும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கடவுள் சர்வ சக்திமான், சத் சித்தானந்த ரூபி. எல்லாவற்றிற்கு மேலானதொரு ஆனந்தம் மனிதனால் அனுபவிக்க கூடுமானால் அது தெய்வத்தை குறிக்கிறது என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்கி ஜெய் என பக்தர்கள் கோஷமிடுவது பாபா இந்த பேரின்ப வடிவாக இருப்பதைத்தான் குறிக்கிறது. ஸ்லோகம் 784. ஓம் ரசசாரஜ்ஞாய நமக. பேரின்ப சாரத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீ சாய் பாபா தமது குருவிடம் வைத்திருந்த விசுவாசம், பிரேமை, அவர் ஒருவரையே எப்போதும் தியானம் செய்வது ஆகியவற்றால் பிரம்மனிடம் லயம் பெற்றுவிட்டார். ஒரு தெய்வ வடிவத்தின் மீது மனம் ஒருமுனைப்படுத்துதல் எல்லா மன ஒருமைப்படுத்தலுமே அளிக்கும் பலன் சாதகனுடைய உள்ளம் ஆகாசமயமான அரூபமான பிரம்மானந்தத்தால் நிரப்பப்படுவது. அதுவே ஸ்ரீகிருஷ்ணன் குறிப்பிட்ட சச்சிதானந்தம், அதாவது சாதகனுடைய ஆத்மாவினுள்ளேயே அனுபவிக்கப்படும் பேரானந்தம். தத்வம் வசி, அதாவது நீயாக இருக்கிறாய் என்பது.
என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி விவரித்து உள்ளார். பாபா இவ்வாறு பேரின்பச் சாரத்தை உணர்ந்தவர். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா.